சேர்த்துக்கிட்டு இருந்த ஒரு கும்பலுக்கு ஆயுத சப்ளை பண்ண சொன்னாங்க. அது பிடிக்காம தான் நான் விலகுனேன். நீ சொல்ற இந்த கட்டுக்கதையை நான் நம்புவேன்னு நினைக்கிறியா? அத்து மீறி செக்யூரிட்டியோட ஏஜென்சி நீ பிரேக் பண்ண, பல வருஷமா கலெக்ட் பண்ணி வச்சிருந்த தகவலை நீ திருடுன. இதுவரைக்கும் நான் எதையும் திருடல. நான் எடுத்தது என்னுடைய டீடைல்ஸ் மட்டும்தான். 12 வருஷமா நான் உழைச்ச உழைப்பு அவங்களுக்கு பயன்படக்கூடாது. அதனாலதான் என் வழியை மாத்திக்கிட்டு நான் போய்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்கியே, அப்புறம் எதுக்கு நீ கேப்பச்சினுக்காக வேலை செய்யற? வெப்பன்ஸ் மார்க்கெட்ல கேப்பச்சினோ தான் ரொம்ப முக்கியமானவன். அவனை வெளியில இருந்து அடிக்கிறத விட உள்ள இருந்து அடிக்கிறது தான் சுலபம்னு தோணுச்சு. அப்பதான் யார் யார் வராங்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ அதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஷேடோ ஏஜென்சி பத்தி கவலை இல்ல. இந்த நாட்டை துண்டு போட நினைக்கிற எவனா இருந்தாலும் அவனை அடியோட அழிச்சிடுவேன். உன் பேச்சு கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா அதுல உண்மை இல்ல டார்க் பீன். இனிமே இந்த மாதிரி கதையெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். நீ என்ன நம்புறியா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல. உன்னோட லாஸ்ட் மிஷன் எதுதான்? நான் உன்னை கொல்லலனாலும் ஷேடோ ஏஜென்சி உன்னை கொன்னுடும். என்ன பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க? ஷேடோ ஏஜென்சில நான் ஒரு பெஸ்ட் பீன். என்ன எதுக்காக அவங்க கொல்ல போறாங்க? அவங்கள பத்தி நீ புரிஞ்சுகிட்டது இவ்வளவுதான். என் கூட கான்ட்ராக்ட்ல இருக்கிற எல்லாரையும் அவங்க அழிப்பாங்க. நீ எவ்வளவு உண்மையா இருந்தாலும் சரி, அவங்க காரியம் முடிஞ்சதை உன்னை தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நீ நியாயத்தை காப்பாத்துறேன் ரவுடிகளை கொண்டுட்ட, ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய தப்பு. நீயும் நியாயத்துக்காக போராடுறவன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்கள பத்தின உண்மை உனக்கு தெரியாத வரைக்கும் தான் நீ உயிரோட இருப்ப. தெரிஞ்சிடுச்சு, இன்னைக்கு நான் இருக்கிற இடத்துல நீ இருப்ப, நீ இருக்கிற இடத்துல வேற ஒருத்தர் இருப்பான். அவங்களுக்கு நீ பெரிய தலைவலி ஆகிறதுக்குள்ள உன் தலையையே அவங்க எடுத்துருவாங்க. அப்படி நான் சாகணும்னு நினைச்சா அவங்க எதுக்காக என்ன இந்த மிஷனுக்கு அனுப்பிச்சிருக்கணும்?